வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 ஒரு 20லேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. ஆனா, எண்ட் ஆஃப் த டேல 74 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ இன்னைக்கு டேல வந்து சந்திச்சிருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி வாக்குல நிஃப்டி 50 நல்ல டாப்ல இருந்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ, இதுதான் இன்னைக்கு டேல ஏற்பட்ட ஒரு உருப்படியான வளட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லாம ஸ்லோவான பெர்ஃபார்மன்ஸ் தான் நிஃப்டி 50 டெலிவர் பண்ணிட்டு இருந்தது. ஸோ, எக்ஸ்பைரி டேக்காக பாவம் பார்த்து 2 மணிக்கு கிட்ட ஒரு வொலட்டில் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ, பேங்க் நிஃப்டில சுத்தமா இல்ல. ஒரு 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேருமே பாசிட்டிவா இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட மார்க்கெட்ல பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்ல. மேபி இந்த பங்கு இண்டெக்ஸுக்கு வராம வேற எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு கொஞ்சம் மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. நிஃப்டிய காட்டிலும் கொஞ்சம் அ டிப் பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் பர்சனலா எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ, இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது டாடா மோட்டார்ஸ் பற்றியான அப்டேட் தான். என்னடா நீ ஆஃப்டர்நூன் தான் வந்து டாடா மோட்டார்ஸ பத்தி பேசுன, இப்ப திரும்ப வந்து டாடா மோட்டார் எடுத்துட்டு வந்திருக்கன்னு கேட்டா, ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வரிசையா அப்டேட்ட வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அத உங்க கூட சேர்த்துக்கிட்டே நானும் வந்து இருந்துட்டுருக்கேன். ஸோ, என்ன ஒரு அப்டேட்னா, ஆஃப்டர்நூன் நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சியாராவோட அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ, சியாராவோட லான்ச்சு நம்ம ஆஃப்டர்நூன் போடும்போதே வந்தது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 11,50,000 அப்படின்ட்டு இன்ட்ரோடக்டரி பிரைஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இந்த சியாரா யார் கூட வந்து போட்டி போட போறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிரெட்டா கூட தான் வந்து போட்டி போட போறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து முன்னணி நிறுவனங்கள் மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் நிறுவனங்கள் கிரெட்டாவ வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டாடா மோட்டார்ஸ் இந்த சியாராவ இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலியமா பிரீமியம் செக்மெண்ட்லயும் கொஞ்சம் வந்து இறங்குறாங்க. ஸோ, இதில கொஞ்சம் மார்ஜின் நல்லாவே வந்து கிடைக்கும். நெக்ஸான காட்டிலும், பஞ்ச காட்டிலும் சியாராவோட சேல்ஸு பீக்குக்கு போச்சுன்னா, டாடா மோட்டார்ஸோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஸ்பைக்கு ஆகும். இது டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா, இப்போ விக்டோரிஸும் பார்க்கும்போது நல்ல மார்ஜின் கொடுக்கக்கூடிய வண்டி. ஆல்ரெடி கிராண்ட் விட்டாரா இருக்கு. ஸோ, இப்போ விக்டோரிஸையும் வந்து இறக்கி ஒரு நல்ல மார்ஜின பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதையே பார்த்தீங்கன்னா, இப்போ டாடா மோட்டார்ஸும் கையில எடுத்திருக்காங்க. ஸோ, இந்த வண்டி மேபி ஹிட் ஆகலாம் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். 1 மாசம் போகட்டும். ஸோ, இப்போ தான் நவம்பர் 25ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, டிசம்பர் சேல்ஸ பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா, இப்போ விக்டோரிஸ் வந்தது. வந்து நல்ல ஒரு சக்சஸ குடுத்தது. மேபி இவனும் ஒரு 10,000 வண்டிய வித்தான்னா, பெரிய ஒரு வெற்றி டாடா மோட்டார்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம கண்ண மூடிட்டு வந்து சொல்லலாம். கிரெட்டாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஆபத்துக்குள்ள போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியும். அடுத்தது என்னன்னா, ஸோ, வழக்கம் போல டாடா மோட்டார்ஸோட ஃபர்ஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட் மோஸ்ட்டா எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ, இத வச்சு தான் சோசியல் மீடியால பெரிய அளவுக்கான ஒரு சண்டைகளே வந்து நடக்கும். என்னன்னா சேஃப்டி. ஸோ, இந்த சேஃப்டி ரிலேட்டடா டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது, தொடர்ந்து ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ இந்த சியாரா லான்ச்ல என்ன ஒரு இனிஷியேட் எடுத்திருக்காங்கன்னா, ஸோ, ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து சேஃப்டி ரேட்டிங்ல கார கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்து முட்டுவாங்க. இப்போ அத வந்து பண்ணாம, ஸோ, காருக்கும் சண்டை அப்படிங்கிற மாரி 2 சியாராவ வந்து நேருக்கு நேரா வந்து மோதவுட்டு டெஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ, சூப்பரா இருந்தது. அந்த வீடியோ பல நண்பர்கள் பார்த்திருப்பீங்க. சில நண்பர்கள் பார்க்காம கூட வந்து இருக்கலாம். ஸோ, அந்த வீடியோவ இந்த இடத்துல நான் போடுறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ, 2 சியாராவும் வந்து நேருக்கு நேரா முட்டுது. இதோட ஸ்பீட் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கு அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது டாடா மோட்டார்ஸோட இந்த சேஃப்டி பர்ப்பஸ அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகுது. அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட்டாவும் இந்த கிராஷ் டெஸ்ட் டாடா மோட்டார்ஸ்க்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த கார் ரிலேட்டடா இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் எல்லாம் மேக்ஸிமம் இன்னைக்கு இறக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா, ஸோ, இத வச்சு நாளைக்கு ஒரு கன்டென்ட் அவங்க போடுவாங்க. மேபி சந்தேகமா இருந்ததுன்னா அங்க போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஹைப் சோசியல் மீடியால இந்த சியாரா காருக்கு சியாரா காருக்கு வந்து ஏற்படும்ங்கிறதுல சந்தேகமே வந்து வேண்டாம். ஸோ, எனக்கும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அடேங்கப்பா! டாடா மோட்டார்ஸ் வேற லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இப்போ ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ, இந்த சர்வீஸ் ரிலேட்டடான இஷ்யூ தான் இன்னும் டாடா மோட்டார்ஸ்ல தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டே இருக்கு. மேபி இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணலாம். இப்போ இந்த நிறுவனத்தோட சிஇஓவான சைலேஷ் சந்திரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்க வந்து
இப்ப எஸ்யூவி தான் வந்து அதிகமா வித்துட்டுருக்கு. இந்த எஸ்யூவிய தான் நாங்களும் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். நாங்க இப்ப பிரீமியம் செக்மெண்ட் எஸ்யூவியும் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இன்னும் ஒரு பீரியட்ல 70% ஆஃப் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்யூவி மூலியமாவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஈவியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் காருக்கு இணையா வந்து நாங்க கொண்டு வந்துருவோம். ஸோ எங்களுடைய லோ காஸ்ட் டெக்னாலஜி மூலியமா அப்படின்ட்டும் சைலேஷ் சந்திரா அவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நம்ம பார்த்த செய்திகள் எல்லாமே பாசிட்டிவ் செய்தி டாடா மோட்டார்ஸ பத்தி. ஆனா, இது எல்லாமே வந்து இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்ட சார்ந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவ் செய்திகள். பட் இந்த ஜேஎல்ஆர் ரிலேட்டடான இஷ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வந்து நம்ம ரொம்பவே வந்து தேடி புடிச்சு வந்து பார்க்கணும். ஸோ இன்னும் வந்து நான் அக்டோபர் சேல்ஸ் ஜேஎல்ஆருக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கல. ஸோ நவம்பர் சேல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அஃபிஷியலா இவங்க எதுவும் வெளியிட மாட்டேங்கிறாங்க. ஸோ பார்ப்போம். மேபி அந்த டேட்டா கிடைச்சதுன்னா கண்டிப்பா அத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஜேஎல்ஆர் பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் இல்லாம தான் நம்ம மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கு. அத பற்றி பெருசா பேசுறதும் இல்ல. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ஜேஎல்ஆர் அப்படிங்கிறத மட்டும் மறந்துறாதீங்க. ஸோ இதெல்லாம் நல்ல செய்திகள் தான். மாற்று கருத்தே இல்ல. ஸோ நல்ல பொசிஷன்ல டாடா மோட்டார்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. பட் ஜேஎல்ஆர் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். ஸோ இவங்களுடைய இன்னொரு சைடு வளர்ச்சிய பங்கோட விலையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல நேரம் தான். பட் விரைவில் வந்து டாடா மோட்டார்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா, ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, அத பத்தி நம்ம அதிகப்படியா பேசிக்கிட்டே தான் வந்து இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இதுலயும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ ஒன்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அகைன் பீக்குக்கு போச்சுன்னா, கண்டிப்பா இத பத்தியெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். 10ஓட 11னா கடந்து தான் வந்து போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ மகேந்திரா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜிங் அல்ட்ரா சார்ஜிங் ஸ்டேஷன இனாக்ரேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா, 250 ஸ்டேஷனா நாங்க எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டும் மகேந்திரா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மகேந்திராவோட இப்போ எய்மே பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ட கேப்சர் பண்ணணும், குளோபல் பிளேயரா மாறணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அதற்கான காலம் ரொம்பவே வந்து எடுத்துக்கும். ஸோ அதுவரைக்கும் பொறுமையா நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கெல்லாம் நமக்கு இதில எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. வாய்ப்பு இல்லைனாலும், அந்த பங்க பற்றி வரக்கூடிய தகவல்கள நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் மேபி இந்த ஏஐ பபிள்னால மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அப்போ மகேந்திரா கீழ இறங்குதுன்னா, அப்போ நம்ம தயங்காம ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுக்கு இந்த செய்திகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். அப்ப தேவைப்படும்போது தோண்டி எடுத்துக்கலாம். அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப் பற்றியான ஒரு சந்தேகங்கள் நண்பர்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. மோஸ்ட்டா தொடர்ந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு வாரமா என்ன கேட்குறாங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப்ல நான் 30% ப்ராஃபிட்ல இருக்கேன், 40% ப்ராஃபிட்ல இருக்கேன். குடுத்துட்டு வெளிய போயிரலாமான்னு கேட்குறாங்க. இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் பங்கு. இந்த மாரி பங்குகள்ல நம்ம ஷார்ட் டெர்மா வந்து யோசிக்கக்கூடாது. நம்ம ஆஃப்டர்நூன் அதாவது நான் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க்ல எக்ஸிட் ஆனேன். அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் ஓரியன்டடா நான் ஃபோக்கஸ் பண்ணது. அந்த இடத்துல எக்ஸிட் அப்படிங்கிற டிசிஷன் ரொம்ப நல்ல டிசிஷன். மேபி அது பெர்ஃபார்மன்ஸ பண்ணலாம். பட் நம்ம எந்த நோக்கத்துக்காக போனோமோ, அந்த நோக்கத்த விட்டு நம்ம மாறாம இருக்கணும். ஒரு ப்ளூ சிப் பங்கு டூ வீலர பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. ஜிஎஸ்டி கட் பார்க்கும்போது இந்த டூ வீலரோட சேல்ஸ இன்னும் வரக்கூடிய மாதங்கள்லயும் நல்லா தூக்கி பிடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த மாரி சமயத்துல இந்த பங்க பாதியிலே கை கழுவி விட்டு போவது என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல முடிவா இருக்காது. ஆனா முடிவு உங்களோடது. நீங்க நல்லா யோசிச்சு எடுங்க. மேபி என்கிட்ட இருந்ததுன்னா, நான் டெஃபினட்டா இத பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாரியான ஒரு டிசிஷன நான் எடுத்தேன். அத வந்து ஸ்விங் பண்ணி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நானே வந்து கெடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் பாஸ்ட்ல நடந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த இடத்துல என்னால பார்க்க முடியல. பட் கையில கிடைச்சவங்க வச்சு ட்ரை பண்ணலாம் லாங் டெர்ம்க்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் டிசிஷன் உங்களோடது. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஒரு செய்தின்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து மல்டிபிள் எலக்ட்ரிக் டூ வீலர வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ விடா விஎக்ஸ்2 லான்ச் ஆகும்போதே நம்ம சொன்னோம், இது சக்சஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த விடாவ கூட கம்பேர் பண்ணும்போதுன்ட்டு. ஸோ இதே மாரி இன்னும் நல்ல நல்ல மாடல்ஸ வந்து இத விட நல்ல மாடல்ஸ இறக்குனாங்கன்னா, மார்க்கெட்டோட மைண்ட் செட்ட பார்த்து இறக்குனாங்கன்னா, கண்டிப்பா ஹீரோவோட சேல்ஸ் வந்து திரும்ப டாப்புக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. பெட்ரோல் ஸ்கூட்டர்ல விட்டத எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பிடிப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஒவ்வொரு மாடல் வரட்டும். வரும்போது இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஓஎம்சி பங்குகள் கிட்டேருந்து ஓஎம்சி பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அனுஜ் சேத்தி அப்படிங்கிற ஒருத்தர். இவர் கிறிசல் ரேட்டிங்கில டைரக்டர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் என்ன சொல்றாருன்னா,
ஓஎம்சி பங்குகளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் ஜம்ப் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் மார்ஜின் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்த செய்தி தான். பட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்சி பங்குகள் நல்ல லாபத்தை பண்ணுன்ட்டு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டே இருக்காங்க. பட் இந்த ஓஎம்சி பங்குகள் 3மே என்கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. பட் இந்த மாதிரி செய்திகளை பார்த்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இது பக்கம் போவதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் நடக்கலாம். ஆனால் ஸோ இந்த இடத்துல வந்து அது நிரந்தரமானது இல்லை. இப்போ நல்லா இருக்கலாம், அடுத்தது திரும்ப இவனோட வேலையை காட்டலாம். அதனால இதெல்லாம் எப்போவுமே ஒரு பெஸ்ட் லெவலில் நமக்கு கிடைக்கும்போது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். HPCLலாம் மோர் தென் 14%க்கு மேலே டிவிடெண்ட், அதே மாதிரி பிபிசிஎல், ஐஓசிஎல் டிவிடெண்ட்டும் 12% கிட்ட வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம பிடிச்சோம்னா ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் டிவிடெண்ட்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஷேரோட விலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏறி நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணி கேப்சர் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் என்னன்னா, டாக்ஸ் ரீஃபண்டாக ஒரு 835 கோடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மேபி அடுத்த காலாண்டில் இந்த பணம் ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ இப்போது டேட்டா சென்டர் பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம ஊரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இந்த டேட்டா சென்டருக்கானது. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்கன்னா, 2028க்குள்ளே ஸோ டேட்டா சென்டர் ஓவராலாக டேட்டா சென்டர் ஆப்ரேட்டர்ஸோட ரெவன்யூ 20,000 கோடியை ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் க்ரோத் 22% இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் வந்து டேட்டா சென்டரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து அதானி, ஏர்டெல், கூகுள் இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஸோ பின்னாடியே வந்து டிசிஎஸும் வருவாங்க. ஸோ இதில் டிசிஎஸ் வந்து நம்ம ரீசெண்டாக தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வருடம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இது நமக்கு நீண்ட காலத்தில் ஒரு நல்ல பயன் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பர்ஃபார்ம் பண்ண அந்த சூழ்நிலையில் இந்த பங்குகளை எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஃபோக்கஸே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி டெஃபினட்டாக இந்த டேட்டா சென்டர் ரெவன்யூ ரிலையன்ஸுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து அமெரிக்க மார்க்கெட்டையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே நடக்கக்கூடிய டீல்ஸையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டேட்டா சென்டரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, அதாவது லீஸுக்கு எடுக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் போன்ற நிறுவனங்கள் லீஸுக்கு எடுக்கிறாங்க மிகப்பெரிய தொகைக்கு $10 பில்லியன், $12 பில்லியன் அப்படின்ட்டு. ஸோ பணத்தை கொடுத்து எடுக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வருவாயா ஸோ இந்த நிறுவனங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இன்னும் நடக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இடப்பட்ட டைமில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அது பற்றியான அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லில் தொடர்ந்து பிளாக் டீல் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மிட்டல் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு 7,200 கோடி மதிப்பிலான பங்குகளை வந்து ஆஃப்லோட் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் இப்போ என்னென்னா நண்பர்களும் பார்த்திங்கன்னா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர்டெல்லை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஏன்னா இந்த இந்த ரீசார்ஜ் காஸ்ட் எல்லாம் உயருது, நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு பெட்டர் பெட்டாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரொமோட்டர் விற்றுக்கிட்டே இருக்காங்க. மேபி ஏதாச்சும் நடக்கலாம். அதனால் இந்த இடத்துல இந்த பீக்கில் நம்ம இதை போய் பிடிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை. 7,093 கோடி மதிப்பிலான ஈக்விட்டிஸை ஆஃப்லோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகள் பக்கம் போகாமல் இருப்பது நல்லது. அடுத்தது ஸோ பெரிய ஒரு அப்டேட். இது வந்து குளோபல் மார்க்கெட் அப்டேட். நம்ம ஏன் ரீட்டைல் ஆப்ஷன் குளோபல்லே போட்டுக்கலாம்னு கேட்கலாம். பட் இது சின்ன ஒரு அப்டேட் தான். ஸோ இதை வந்து நம்ம அங்கே போடுறதுக்கான டைம் எல்லாம் வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து இதை பார்த்துடலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கூகுளோட டிபியூவை வந்து டென்சர் ஏஐ சிப்ஸை வந்து இந்த மெட்டா வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இது என்விடியா தலையில் பெரிய ஒரு இடியை இறக்கிருச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா என்விடியா கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி மாறுறாங்க. மெட்டா ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் என்விடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க இப்போது கூகுளோட சிப்பை, ஏஐ சிப்பை வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஆல்ரெடி கூகுள் பார்த்திங்கன்னா ஒரு 1 மில்லியன் சிப்பு, 1 மில்லியன் டென்சார் சிப்பை ஆண்ட்ரோபிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்ட்ரோபிக் பார்த்திங்கன்னா டைரக்ட் காம்படிட்டர் சாட் ஜிபிடிக்கு, ஸோ ஓப்பன் ஏஐக்கு டைரக்ட் காம்படிட்டர். ஸோ இந்த இடத்துல அமேசான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு $4 பில்லியன் கிட்ட முதலீடு பண்ணியிருக்காங்க.
கூகுள் ஒரு $2 பில்லியன் கிட்ட முதலீடு பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ காம்படிஷன் ஹெவியா வந்து போப்போது. ஸோ சிப்ப மட்டும் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஹெவி பிரஷர் ஏற்படுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இத பத்தி நம்ம இன்டெல வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபவுண்ட்ரி 2 அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம இன்டெல பத்தி பேசும்போது வந்து பேசியிருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் சிப்ப தயாரிச்சு ஸோ இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஆப்பு வைப்பானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ எந்த சூழ்நிலையிலயும் ரொம்ப அவசரப்பட்டு, ஆசைப்பட்டு பீக்ல இருக்கக்கூடிய இந்த ஏஐ பங்குகள் பக்கம் போகாம இருப்பது நல்லது. ஏன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம உள்ள நுழையிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மேபி சீப்பா இருந்ததுன்னா கூட நுழையலாம். பட் இப்போ அந்த மாரியான சூழ்நிலை இல்ல. ஜஸ்ட் வந்து நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!